ஹாய் அப்கமிங் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு 𝗓𝗏𝗻 அகாடமி. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லோ ஃபங்கஸ் அப்படின்னு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பிளாக் ஃபங்கஸ் அண்ட் ஒயிட் ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன்லாம் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் 𝗓𝗏𝗺 அப்படின்ற ஒருத்தருக்காக நான் நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன். ஏன்னா அவர் நான் போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் நான் 𝗔 கவுன்சில் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். அதுக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு அதை கேள்வி கேட்டிருந்தேன். நான் 𝗔 நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நான் அதுக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு அவர் 𝗔 நல்லதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் நீங்கள் ரொம்ப வேகமாக பேசுகிறீங்க சார், கொஞ்சம் மெதுவாக பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அவருக்காகவே நான் இனிமேல் வரக்கூடிய எல்லா வீடியோலையும் நான் மெதுவாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வாங்க நீ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லோ ஃபங்கஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ் நம்ம இந்தியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது கொரோனா செகண்ட் வேவ்லேருந்து. ஸோ பார்த்திங்கன்னா எல்லோ ஃபங்கஸ்க்கு முன்னாடியே இந்த பிளாக் ஃபங்கஸ் ஒயிட் ஃபங்கஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த எல்லோ ஃபங்கஸும் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் ஃபங்கஸ் ஒயிட் ஃபங்கஸ் மாதிரியே தாங்க இதுவும் சேம் அதே ஃபேமிலி சேர்ந்து டிசீஸ் தான் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா அதே ஃபேமிலி இருந்தாலும் ஆனால் இந்த எல்லோ ஃபங்கஸ் ஒயிட் ஃபங்கஸ் பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியாக இந்த டிசீஸை க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா எல்லோ ஃபங்கஸ் பிளாக் ஃபங்கஸ் ஒயிட் ஃபங்கஸ் ரொம்ப ரிஸ்க் அதிகமானது, ரொம்ப க்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்தியாவில் பார்த்திங்கன்னா 2 லட்சம் பேர் நம்ம டெய்லி கேஸ் நம்மளுக்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்டுருக்காங்க. அது போக இப்போ புதுசாக இந்த எல்லோ ஃபங்கஸ் ஒயிட் ஃபங்கஸ் பிளாக் ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 வந்துட்டுருக்கு. ஸோ இது மூலிமா பார்த்திங்கன்னா நிறைய பேர் உத்தரப்பிரதேசில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோவிட்டில் நிறைய பேர் ரெக்கவர் ஆகிட்டு வராங்க. பட் இருந்தாலும் ரெக்கவர் ஆகிட்டு வந்தாலும் அவங்க திரும்ப எல்லோ ஃபங்கஸ் இந்த டிசீஸ் மூலிமா திரும்ப மீண்டும் அவங்க பாதிக்கப்படுறாங்க. ஸோ அப்போ இந்த எல்லோ ஃபங்கஸ் யார் அட்டாக் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி பாதிக்கப்பட்ட கொரோனா பேஷண்ட்ஸ் மட்டும்தான் பாதிப்படையுமான்னு கேட்டால் அது அப்படி இல்லைங்க. இந்த 3 மட்டும் ஒயிட் ஃபங்கஸ் எல்லோ ஃபங்கஸ் பிளாக் ஃபங்கஸ் இந்த 3 ஃபங்கஸ் இருக்கட்டும், இந்த எந்த ஃபங்கஸாக இருந்தாலும் கொரோனா அஃபெக்ட் ஆனவங்களாக இருந்தாலும் சரி இல்லை அஃபெக்ட் ஆகலாம் இருந்தாலும் சரி, இது இம்யூன் சிஸ்டம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் அட்டாக் ஆகிடும். அதாவது ஒரு மனுஷனுக்கு இம்யூன் சிஸ்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அவனுக்கு எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த எல்லோ ஃபங்கஸ் சீக்கிரம் அட்டாக் பண்ணிவிடுவாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கொரோனா பாதிக்கப்பட்டவங்க அஃபெக்ட் பண்ணாதா அப்படின்னு கேட்கக்கூடாது, அவங்களும் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஏன் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா பாதிக்கப்பட்டவங்க 𝗬𝗏𝗏 சொல்லிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் அவங்களுக்கு போடுறாங்க, அவங்களுக்கு கொரோனா சரியாகும்னு சொல்லிட்டு. அந்த இன்ஜெக்ஷன் மூலிமா பார்த்திங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் அதனாலேயே பார்த்திங்கன்னா அவங்க அந்த கொரோனா பாதிக்கப்பட்டவங்களுக்கு திரும்பியும் எல்லோ ஃபங்கஸ் தாக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எல்லோ ஃபங்கஸ் வேறு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 𝗬𝗂𝗆𝗏 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இது எங்கே இருக்குது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தாங்க இது. பட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலையும் இது ஜென்ரலாக பார்த்திங்கன்னா மனுஷங்கக்கிட்டேருந்து அவ்வளோவா தாக்குறது கிடையாது, மனுஷங்களை இருக்கிறது கிடையாது. இது எங்கேருந்து பார்த்திங்கன்னா லிசார்டு, ஆமாங்க, பல்லியிலேருந்து தான் இந்த டிசீஸ் அதிகம் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா அது COVID-19 போகிற அந்த ஸ்டீராய்டு மாதிரி தான் இதுக்கும் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன பண்ணால் பாடி இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ பாடி இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக் பண்ணிச்சுன்னா சைமல்டேனியஸில் கூடவே அவங்களுக்கு இந்த எல்லோ ஃபங்கஸ் அட்டாக் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எல்லோ ஃபங்கஸோட மெயின் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்டம்ஸ் நான் சொல்கிறேன். இது நாங்கள் சொன்னது கிடையாது, இன்டர்நெட்லேருந்து எங்கள் சோர்ஸ் எடுத்துருக்கோன்னாங்க. ஸோ உங்கள் டிஸ்க்ளைமராக போட்டுருந்தாங்க. ஸோ இது சிம்டம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. எது இருந்தாலும் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறது நல்லது. மெயினாக இதோட எல்லோ ஃபங்கஸோட சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் அதிகமாகிடும். ஸோ வெயிட் லாஸ் ஏன் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த எல்லோ ஃபங்கஸ் உங்களுக்கு பசி எடுக்காது, இல்லைனா ரொம்ப கம்மியாக பசி எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பசி எடுக்காது, கம்மி பசி எடுக்கிறதுனால அவங்க அதிகம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதிகம் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காமனாக பார்த்திங்கன்னா பாடி ரொம்ப வீக் ஆகிடும். ஸோ அது பசி எடுக்கலைன்னா சாப்பிட்றதுனாலே வெயிட் லாஸ் ஆகும், அதனால் சைமல்டேனியஸில் உடம்பு ரொம்ப வீக் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பஸ், உடம்புல அங்கங்கே பஸ்ஸு, ஸோ சீவு வெளியேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கண் ரொம்ப கண்ணுக்கிட்ட பாதிப்படைஞ்சு கண் நிறைய எஃபெக்ட் பண்ணும். விஷன் நம்மளோட பார்வை ரொம்ப பிளர் ஆகும். அப்புறம் நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கன்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் அஃபெக்ட் பண்ணி அப்படியே ஒவ்வொன்றும் செயலிழந்துக்கிட்டே போகும். அது வேலையை ஸ்டாப் பண்ணிவிடும். அப்படி பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல எங்கன்னா காயம் இருந்துச்சு அப்படின்னா அந்த காயம் குணமாகறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும், ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சிம்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இது
எல்லோ ஃபங்கஸ்ன்றது வந்து பிளாக் ஃபங்கஸ் அண்ட் ஒயிட் ஃபங்கஸோட ரொம்ப டேஞ்சர்னு கேட்டால் கண்டிப்பாக முன்னே சொன்ன மாதிரி ரொம்ப டேஞ்சர் தாங்க. பட் ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து ஈஸியாக குணப்படுத்தலாம் அப்படின்றாங்க. ஆனால் அது வந்து அந்த கட்டத்தை தாண்டி போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அதை க்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த எல்லோ ஃபங்கஸ் இல்லாமல் பிளாக் ஃபங்கஸ் மூலிமா மட்டுமே பார்த்திங்கன்னா 10,000க்கும் மேற்பட்ட பேர் வந்து நம்ம இந்தியாவில் ரிப்போர்ட் இருக்காங்க. ஸோ இந்த பிளாக் ஃபங்கஸால். ஸோ இந்த பிளாக் ஃபங்கஸ் நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், நம்ம அது வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுறது, நம்ம கண், மூக்கு, முகம், லங்ஸ் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும். பட் இந்த எல்லோ ஃபங்கஸ் பார்த்திங்கன்னா லங்ஸ் அட்டாக் பண்ணாமல் த்ரூ அவுட் பாடி ஃபுல்லாக எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து எல்லோ ஃபங்கஸ் எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த பிளாக் ஃபங்கஸ் இந்த ஒயிட் ஃபங்கஸோட ரொம்ப அதிகமாக வந்து தாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதிகமாக தாக்குது அப்படிக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ ஃபங்கஸ்க்கு வந்து எல்லோ ஃபங்கஸ்க்குன்னு ஒரு மருந்து இல்லைங்க. ஆனால் வந்து மருந்து இருக்குது. என்ன மருந்து பார்த்திங்கன்னா 𝗪𝗡𝗪𝗓 B இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மருந்து வச்சு பிளாக் ஃபங்கஸும் க்யூர் பண்ணலாம், கூடவே வந்து எல்லோ ஃபங்கஸும் க்யூர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு தெரியல. பட் இப்போதைக்கு இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லோ ஃபங்கஸ்க்குன்னு இன்னும் எந்த மருந்தும் கண்டுபிடிக்கல. ஸோ அது அப்படி இருக்க பட்சத்தில் நாமளே சேஃப்டி பண்ணிக்கிறது நம்ம வந்து ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ நாமளே சேஃப்டி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி சேஃப்டி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தால் நம்ம வந்து சேஃப்டி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் முடிக்கிறேன் நான். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கலாம் பார்த்தா மெயின் தான் வந்து நம்ம வந்து இந்த டிசீஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம எந்த டிசீஸ் இருந்தாலும் நம்ம சுற்றிக்கிற நம்ம எல்லாத்தையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கினா மட்டும்தான் நம்ம வந்து எந்த டிசீஸ்லேருந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெங்கு மாதிரி எடுத்தாலும் சரி, அதுவும் கொசுலேருந்து வருது. அந்த கொசு எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சுற்றி இருக்கிற அழுக்கான தண்ணியிலேருந்து தான் வந்து அந்த கொசு ஃபார்ம் ஆகுது. ஸோ அதே மாதிரி தான் அங்கே எல்லா டிசீஸ்க்கும் வந்து காமனாக பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற இடத்த வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். அது வந்து க்ளீனாக இல்லாத பட்சத்தில் தான் அசுத்தமாகும் போது தான் பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் ஃபார்ம் ஆகுது. அதே தான் எல்லோ ஃபங்கஸ்க்கும் வந்து. அது மட்டும் இல்லாமல் வேறு எப்படி நம்மளே காப்பாற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டேபிள் ஃபுட்டை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஸ்டேபிள் ஃபுட்டு சாப்பிட்டா நல்லா ஸ்டேபிள் ஃபுட் தான் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. பட் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்டேபிள் ஃபுட்டை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்டு இது பண்ணுங்க, அப்போ நம்ம நிறைய இம்யூன் சிஸ்டம் வரும், நம்ம வந்து அந்த டிசீஸ்லேருந்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தவிர்த்து மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிற அதே மாதிரி நம்மளை சுற்றி நம்ம வந்து இம்யூனிட்டி லெவல், அதாவது நம்ம சுற்றி இருக்கிற மாய்ச்சர் லெவல், அந்த கண்டிஷன், டெம்பரேச்சர் கண்டிஷன் வந்து 30லேருந்து 40 கீழே போகாமல் பார்த்துக்கோங்க. அதாவது 40 வரைக்கும் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. ரொம்ப லோவாக பார்த்தீங்கன்னா 30 கீழே போயிடாதீங்க. ஸோ அது நம்ம ரூம் டெம்பரேச்சர் வந்து 30 கீழே போயிடுச்சு அப்படின்னாவே வந்து அவங்களுக்கு வந்து இந்த எல்லோ ஃபங்கஸ் கண்டிப்பாக தாக்கும். ஏன்னா அவங்க ஏன் வந்து 30 கீழே போக வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 கீழே போச்சுன்னாவே பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் ரொம்ப லோ ஆகிடும். ஸோ லோ ஆகிடாவே பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு டிசீஸ் வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவு உங்களை சுற்றி நீங்கள் வந்து டெம்பரேச்சர் வந்து 30க்கு கம்மியாகாமல் 40க்கு மேலே போகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் எனக்கு இந்த வீடியோவில். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை ப்ளேலிஸ்ட் ஒரு டைம் பாருங்கள், உங்கள் நெய்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வரக்கூடிய எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் நீங்கள் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி அகாடமி டீம் மூலிமா வாழ்த்திக்கிறோம். வேறு ஒரு நல்ல வீடியோவில் அவங்க சந்திக்கிறோம். அது வரைக்கும் லக்ஷ்மி அகாடமி டீம் சைனிங் ஆஃப். தேங்க்யூ.